ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 311. இதில் யம தூதர்கள் இடம் யமராஜர் கண்டிப்பான ஒரு கட்டளை இடுவதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளபடி யமராஜர் யமர் தூதர்கள் இடம் கூறுகின்றார். அதாவது, என் மகன்களுக்கு நிகரான எனது பிரியம் உள்ள சேவகர்களே, முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித திருநாம ஜபத்தின் மகத்துவத்தை பாருங்கள். மகா பாவியான அஜாமிலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை உச்சரிக்கிறோம் என்பதை அறியாமலேயே பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை கூறி தன் மகனை அழைத்தான். ஆயினும் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை ஜபித்ததால் பகவான் நாராயணரை அவன் நினைத்து கொண்டான். இவ்வாறாக மரணத்தின் கயிறுகளில் இருந்து அவன் உடனே காப்பாற்றப்பட்டான். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமங்களை உச்சரிப்பதனாலும் பகவான் கிருஷ்ணரின் குணங்கள் மற்றும் செயல்களை பாடுவதாலும் ஒருவன் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் எளிதில் விடுபடுகின்றான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாவ விளைவுகளில் இருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு வழிமுறைதான் சிபாரிசு செய்யப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணரின் திருநாம புனித நாமத்தை பிழையான உச்சரிப்புடன் ஒருவன் ஜபித்தாலும் கூட அது குற்றம் இன்றி ஜபிக்கப்படுமானால் பௌதிய பந்தத்தில் இருந்து அவன் விடுதலை அடைகின்றான். உதாரணமாக, அஜாமிலன் மகா பாவியாக இருந்த போதிலும் இறக்கும் தருவாயில் அவன் புனித திருநாமத்தை உச்சரித்தான். உண்மையில் அவன் தன் மகனைத்தான் அழைத்தான் என்றாலும் நாராயணா என்ற திருநாமத்தை நினைத்த காரணத்தினால் அவன் பரிபூரண முக்தி அடைந்து விட்டான். ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் புத்திசாலிகள் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் எல்லோருடைய இதயங்களிலும் உறைபவரும் எல்லா கல்யாண குணங்களுக்கும் உரை இடமான பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை ஜபிப்பது எனும் பக்தி தொண்டை பின்பற்றுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் எனது ஆதிக்கத்தின் கீழ் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. பொதுவாக அவர்கள் பாவங்கள் புரிவது கிடையாது. ஆனால் தவறுதலாகவோ அல்லது பிரமையினாலோ சில சமயங்களில் அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் பகவான் திருநாமத்தை உச்சரிப்பதால், ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பதால் பாவ விளைவுகளில் இருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள். ஓ எனது பிரிய சேவகர்கள் அவர்களே, இத்தகைய பக்தர்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்து உள்ளார்கள் என்பதால் அவர்களின் அருகில் கூட யம தூதர்களே நீங்கள் செல்ல வேண்டாம். அவர்கள் சமதரிசிகள். தேவர்களாலும் சித்தர்களாலும் பாடப்படும் புனிதமான சரித்திரத்தை உடையவர்கள். நீங்கள் அவர்களை நெருங்கவும் கூடாது. அவர்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் கதாயுதத்தால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். எனவே பிரம்மதேவரும் நானும் ஏன் காலமும் கூட பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களை தண்டிக்கும் தகுதி உடையவர்கள் கிடையாது. உண்மையில் யமராஜன் தமது சேவகர்களை பின்வருமாறு எச்சரித்தார். ஓ பிரியமுள்ள சேவகர்களே, இதற்கு முன்பு நீங்கள் பக்தர்களுக்கு ஏதேனும் தொல்லை கொடுத்து இருந்தாலும் இனிமேல் நீங்கள் அதை நிறுத்திவிட வேண்டும். பகவான் கிருஷ்ணரின்
தாமரை திருப்பாதங்களில் சரண் அடைந்தவர்களும் இடையராது பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை ஜபிப்பவர்களுமான பக்தர்களின் செயல்கள் தேவர்களாலும் சித்தலோக வாசிகளாலும் போற்றப்படுகின்றன. அந்த பக்தர்கள் மிக மிக மரியாதைக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் என்பதால் பகவான் விஷ்ணுவே தனது கரத்தில் கதாயுதத்துடன் நேரடியாக பக்தர்களை காக்கின்றார். எனவே இந்த முறை போனால் போகட்டும், இனிமேல் இத்தகைய பக்தர்களை நீங்கள் அணுகக்கூடாது. இல்லையென்றால் பகவான் விஷ்ணுவின் கதையால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று நான் எச்சரிக்கின்றேன். பக்தர்கள் அல்லாதவர்களை தண்டிக்க பகவான் விஷ்ணு ஒரு கதையையும் சக்கரத்தையும் வைத்து இருக்கின்றார். பக்தர்களை துன்புறுத்த முயன்று ஆபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் என்ன பிரம்மதேவரோ நானோ கூட அவர்களை தண்டித்தால் பகவான் விஷ்ணு எங்களையும் தண்டித்து விடுவார். எனவே பக்தர்களுக்கு இனிமேல் தொல்லை கொடுக்க வேண்டாம். மேலும் யமராஜர் கூறுகின்றார், பரமஹம்சர்களும் பௌதிக சுகபோகங்களில் பற்று இல்லாதவர்களும் பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களின் தேனை பருகவுமான பக்தர்கள் மேன் மக்கள் ஆவார்கள். எனது அன்பார்ந்த சேவகர்களே, அப்படிப்பட்ட தேனின் சுவையை வெறுப்பவர்களும் பரமஹம்சர்களுடன் சகவாசம் கொள்ளாதவர்களும் குடும்ப வாழ்விலும் நரகத்தை நோக்கி அழைத்து செல்லும் பௌதிக சுக போகங்களிலும் பற்று கொண்டவர்களுமான மனிதர்களை மட்டுமே தண்டிப்பதற்கு என்னிடம் கொண்டு வாருங்கள். ஓ அன்பு தொண்டர்களே, எந்த பாவிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் புனித திருநாமத்தையும் குணங்களையும் பாட தங்கள் நாவை உபயோகிப்பது கிடையாதோ, யாருடைய இதயங்கள் ஒரு முறையேனும் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை நினைக்கவில்லையோ, மேலும் யாருடைய தலைகள் ஒரு முறையேனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்பு வணங்கவில்லையோ, அவர்களை மட்டும் என்னிடம் கொண்டு வாருங்கள். பகவான் விஷ்ணுக்கு செய்ய வேண்டிய மனித வாழ்வின் ஒரே கடமையான பக்தியில் ஈடுபடாதவர்களை என்னிடம் அனுப்புங்கள். இத்தகைய மூடர்களையும் அயோக்கியர்களையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என கண்டிப்பான கட்டளை இடுகின்றேன் என்றார் யமராஜர். யம தூதர்களிடம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.